தங்களுடைய இடுப்பிலே கட்டக்கூடிய அந்த வாரை இரண்டாக கிழித்து ஒன்றை அந்த உணவை கட்டி தயார் செய்ததும் இன்னொன்றை தன்னுடைய இடுப்பில் கட்டி கொண்டார்கள் என்பதற்காகவும் 2 பட்டிக்காரி என்று சொல்லப்படக்கூடிய ராத்துல் பித்தாக்கத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணிக்கு கொடுத்து சிறப்பு படுத்தினார்கள் என்ற விஷயத்தையும் பார்த்தோம். அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றின் கடைசி பகுதி மிகவும் சோகமும் அற்புதமும் நிறைந்த ஒரு பகுதி என்பதையும் கடந்த வாரம் பார்த்தோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 100 வயதை தாண்டி வாழ்ந்த காலகட்டத்திலே 100வது வயதை தாண்டி வாழுகின்ற அந்த சமயத்திலே அவர்களுடைய கண் பார்வை குறைந்து மங்கிவிடுகிறது. இந்த சமயத்தில் அவர்களுடைய அருந்தவ புதல்வராகிய அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினால் தூக்கு மரத்திலே ஏற்றப்பட்டு கொடுமையான முறையில் ஷஹாதத்தை சந்தித்த போது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீரம் மிகுந்த ஒரு சிங்கத்தை போல அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிடத்திலே எந்த விதமான அச்சமோ பயமோ இல்லாமல் கர்ஜித்த ஒரு அற்புதமான வரலாற்றை கடந்த வாரங்களிலே பார்த்தோம். இதெல்லாம் ஈமான் தரக்கூடிய சக்தி, ஈமான் தரக்கூடிய ஆற்றல். இந்த ஈமான் எந்த மனிதரிடத்தில் இருந்தாலும் எல்லோரிடத்திலும் இந்த லட்சியம், இந்த ஊக்கம், இந்த தைரியம் நிச்சயமாக இருக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. கண்ணியமானவர்களே, இத்தகைய வரலாற்றினுடைய வரிசையிலே இந்த வாரம் நாம் சொல்லக்கூடிய வரலாறு யாருடைய வரலாறு என்று சொன்னால் சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியின் வரலாறு ஆகும். சுராக்கா நாமெல்லாம் கேள்விப்பட்ட அற்புதமான பெயர். சுராக்கா யார்? இந்த சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தகுதி வாய்ந்த ஒரு அற்புத பெயருக்கு சொந்தக்காரராக ஆனதற்கு காரணம் அல்லாஹு தாலா சில நேரங்களிலே இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அற்புத மார்க்கத்தினுடைய ஹிதாயத்தை சில பேருக்கு எந்த படிப்பினையும் இல்லாமல் தனித்தன்மையோடு அவர்கள் விளங்கி அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். இன்னும் சில பேருக்கோ சில அத்தாட்சிகளை காண வைத்து அவர்களுக்கு கொடுத்தான். சில அத்தாட்சிகளை அவருடைய கண்களுக்கு முன்பாக காட்டி அவர்களுக்கு என்ன செய்தான்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஹிதாயத்தை கொடுத்தான். உதாரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாம் என்பது எந்த அத்தாட்சியும் பார்த்து வரவில்லை, எந்த விதமான அற்புத தன்மைகளை பார்த்தும் வரவில்லை. மாறாக நபியினுடைய வார்த்தை, உடனே அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகின்ற அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அவர்கள் சில அத்தாட்சிகளை பார்க்கிறார்கள். அதாவது குர்ஆனினுடைய அந்த அற்புதமான உணர்ச்சி மிகுந்த அந்த வசனத்தை பார்க்கிறார்கள். அதிலே ஒரு வகையான அத்தாட்சி, அதிலே ஒரு வகையான ஈர்ப்புத்தன்மை. இதை காணக்கூடிய அடுத்த கணம் அவருடைய உள்ளத்திலே பீரிட்டு பாய்ந்த அந்த குர்ஆனுடைய ஒளி பிளம்பு அவருடைய உள்ளத்திலே இஸ்லாமிய அந்த ஹிதாயத்தை பாய்ச்சுகிறது. அதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆக இஸ்லாமிய மார்க்கம் இப்போ நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அத்தாட்சியையும் பார்த்து ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நம்முடைய நிலைமை, நம்முடைய சூழ்நிலை இப்படி தான் சொல்லணும். அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அதை நாம் பயன்படுத்தி அதை சரியான முறையிலே நடந்து காட்டி உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ்விடத்திலே அடையாளப்படுத்தி அவனுடைய பரிசுக்கும் அவனுடைய அன்புக்கும் அவனுடைய பொருத்தத்திற்கும் அருகதையுடையவர்களாக ஆக்கி கொள்ளுவது என்பது நம்மிடத்திலே கடமையாகும். அப்படி இல்லாமல் பெற்றோர்கள் அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்தார்கள் என்பதற்காக அதே வழியிலே வந்து பள்ளிவாசலுக்கு போக தொழுக வந்து இப்படியே இருக்கிறதுனால ஒரு மனிதர் உண்மையான முஸ்லீமாகி விட முடியுமா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். மாறாக நமக்கு எந்த அத்தாட்சியும் நாம் பார்க்கவில்லை. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை இஸ்லாமிய குழந்தைகளாக பெற்றார்கள், இஸ்லாமிய பெயர்களை வைத்தார்கள், இஸ்லாமிய அதே கலாச்சாரத்திலே வளர்த்தார்கள். நாமும் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக எந்த விதமான தியாகமும் செய்யவில்லை, எந்த ஒரு பிழைப்பையும் அதாவது எந்த அத்தாட்சிகளையும் பார்க்கவும் இல்லை, எந்த விதமான கஷ்டமும் நாம் படவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதை தக்க வைத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெறுவது நம்முடைய கையில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த வரலாற்றினுடைய ஒரு அற்புதமான நிலை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி என்ற அற்புதத்தை கண்ணால் கண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர். அல்லாஹ்வினுடைய அற்புதம் என்ற அத்தாட்சியை அவருடைய கண்களால் கண்டு இது சத்திய மார்க்கம் என்பதை உணர்ந்து விளங்கி இஸ்லாமிய மார்க்கத்திலே இணைந்தவர்கள் தான் யார் என்று சொன்னால் இந்த சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபியாவர். இவர்களுடைய வரலாற்றை நாம் சொல்ல வேண்டும் என்றால்
நபியினுடைய ஹிஜ்ரா பயணத்தை சொல்ல வேண்டும். நபியினுடைய ஹிஜ்ரா பயணத்தை சொல்ல வேண்டும். நமக்கெல்லாம் இந்த பெயர் விளங்கி இருக்கும். ஆனால் வரலாற்றை நாம் கேட்கிற போது இந்த பெயரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அந்த வரலாற்றை சொல்லும் போதே கரெக்ட், இந்த பேர் தானா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சம்பவத்தை அப்படி நம்ம நினைக்க போகிறோம். ஆனால் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? மக்காவினுடைய தலைவர்களில், மக்காவினுடைய பெருந்தனவந்தர்களில் ஒரு முக்கியமான மனிதர். அவ்வளோ பெரிய மனிதர் என்று சொல்ல முடியாது, ஆனாலும் ஒரு திறமை வாய்ந்த மனிதராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், இந்த காலகட்டத்திலே மக்காவினுடைய சூழல் எந்த அளவிற்கு அந்த மக்களுடைய உள்ளத்திலே பெரும் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்றால், ஒரே குடும்பத்திலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், இன்னொருவர் இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பார், ஒருவர் இஸ்லாத்தையும் கண்டுகொள்ளாமல் அதை எதிர்க்கவும் துணியாமல் பேசாமல் இருப்பார். இப்படி பலவிதமான மக்கள் ஒரே குடும்பத்திலே உருவாகக்கூடிய சூழலை உருவாக்கியது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பிறகு மக்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய பூகம்பம் உண்டாகி இருந்தது. இந்த நிலையில் பெரும் தலைவர்கள், மக்காவினுடைய தலைவர்கள் இந்த சம்பவத்தை, இந்த வரலாற்றை எப்படி நோக்கினார்கள் என்றால், முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனிதருடைய புகழ் வளர்ந்தால் நம்முடைய பதவியும் நம்முடைய அந்தஸ்தும் பறிபோய்விடும் என்று நினைத்தார்கள். பொதுவாகவே உலகத்தின் நடைமுறை இப்படித்தான். ஏதாவது ஒரு சமூகத்திலே ஒரு மனிதன் உயர்ந்து விளங்க ஆரம்பித்து விடுவானே, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே கிளிபிடிக்க ஆரம்பித்து விடும், பீதி ஏற்பட ஆரம்பித்து விடும். ஆஹா, இவன் வளர்றான், நம்ம பதவி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த வகையிலே மக்காவிலே ஏற்பட்ட பெரும் எதிர்ப்புகளுக்கு காரணமும் இதுதான். மதினாவிலே முனாஃபிக்குகள் என்ற ஒரு பகுதியினர் உருவாகுவதற்கு காரணமும் இதுதான். நல்லா யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். மதினாவிலே ஊர் முழுவதுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு முனாஃபிக் மட்டும் உள்ளுக்குள்ளே ஈமானை, அதாவது வெளியிலே ஈமானை வெளிப்படுத்தியவனாக இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படுத்துவதை போலவும் உள்ளுக்குள்ளே நிஃபாக்குத்தனத்தை மறைத்து வைத்திருந்தான், குஃப்ரை மறைத்து வைத்திருந்தான். இதற்கு காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக மதினா நகரத்தினுடைய தலைமைத்துவம் அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு வருவதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மதினாவுக்கு வந்தார்களோ தலைமைத்துவத்தை நபி அவர்கள் கேட்கவில்லை. மாறாக நபி அவர்கள் மதினாவுக்குள்ளே நுழைந்த உடனே அந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அந்த மதினாவினுடைய பெயரையே மாற்றினார்கள். யத்ரிப் என்று சொல்லப்படக்கூடிய காலங்காலமாக இருந்த பெயரை மதீனத்துன் நபி என்று பெயர் மாற்றினார்கள். நபியினுடைய நகரம் என்பதாக பெயர் மாற்றினார்கள். இந்த பெயர் மாற்றத்தின் மூலமாகவே அப்துல்லாஹ் இப்னு உபையினுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்துவிட்டது? பொடி பொடியாக சுக்குநூறாக மாறிவிட்டன. காரணம், இந்த ஊரையே நபியினுடைய ஊர் என்று மாற்றியிருக்கக்கூடிய இந்த மக்கள் அந்த நபியை இந்த ஊரின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நமக்கு தலைமைத்துவம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வின் காரணத்தினால்தான் மறைமுகமான எதிர்ப்புகளை உருவாக்கி நபி அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்தான். இது மதினாவினுடைய நிலைமை. மக்காவினுடைய நிலைமையும் அப்படித்தான். இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்ன ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? பெரும் தலைவர்கள் அல்ல. அதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு விதிவிலக்காக இருக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த ஊர் மக்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஐபியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சத்தியத்தை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்திலே அவர்களுடைய வரலாற்றிலே சொல்லியிருக்கிறோம், ஆரம்பத்திலிருந்தே அவருடைய உள்ளத்திலே ஏகத்துவம் என்ற ஒரு நிலை இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே கோயில்களுக்கு முன்னால் சென்றதில்லை, சிலைகளை வணங்கியது கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு இதுபோல பல சஹாபாக்கள் இருந்தார்கள். அவருடைய உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு வெறுப்பு இந்த சிலை வணக்கத்தின் மீது இருந்தது. இந்த நேரத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் ஏற்பட்டவுடன் உடனே கேள்விப்பட்ட அடுத்த கணம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ இந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய சொல்ல கேட்டு ஏழைகளும் அடிமைகளும் பெண்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைய ஆரம்பிக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம், நபியினுடைய பிரச்சார சமயத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய இந்த வரிசையை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா அம்மையார், இவங்க பெரிய பணக்காரவங்க.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்க, சிறந்த தலைவரை போல உள்ளவர்கள். ஆனால் அது அல்லாத மக்களை பாருங்கள், அது அல்லாதவர்களை பாருங்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா அடிமையாக விற்பனை செய்யப்பட்டு நபியினுடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள். அதே போல பிலால் அடிமையாக இருந்தவர்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் வெளியூரில் இருந்து வந்து உள்ளூருக்கு வந்து பிழைப்பு நடத்தியவர்கள். இவர்களும் அந்த ஊரை பொறுத்தவரை உயர்ந்த அந்தஸ்தை எட்ட முடியாது. அதே போல அதாவது முஸ்அப் இப்னு உமைர் இவர்களும் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த பெற்றோர்களால் அதாவது புறக்கணிக்கப்பட்டார்கள். அதே போல யாசிர், அதே போல அம்மார், அவர்களுடைய தாயார் சுமையா, இது மாதிரியான அந்த கூட்டங்களை எல்லாம் நாம் பார்த்தோமேயானால் அவர்களுடைய அந்த பரம்பரை, அவர்களுடைய நிலை எல்லாமே ஒரு சாதாரண மக்களாக இருந்தார். எனவேதான் பெரும் தலைவர்கள் இதற்கு பெரும் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார். ஒரு கட்டம் வருகிறது, ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த நேரத்தில் அந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி முஹம்மதினுடைய அடாவடித்தனங்கள் கூடிவிட்டன. அவங்க பேசுறாங்க, வீட்டிலே இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார். அதே போல காலம் காலமாக நம்முடைய மூதாதையர்களெல்லாம் வணங்கி கொண்டிருந்த நம்முடைய தெய்வங்களை ஏசுகிறார், திட்டுகிறார், ஒன்றும் இல்லாதது என்று சொல்லுகிறார். எனவே இந்த முஹம்மதை விட்டு வைக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, முஹம்மதை சார்ந்த எல்லா மக்களும் அபிசினியாவுக்கும் மதினாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். முஹம்மதும் கடைசியாக இந்த ஊரை விட்டு தப்பித்து போய்விடுவார். எனவே முஹம்மதை தப்பிக்க விடக்கூடாது, அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து, கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் அதிலே மக்காவிலே ஹாஷிம் கிளையார்கள் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டத்தாரிடமிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எனவே பனு ஹாஷிம் கிளையார்களுடைய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒவ்வொரு கூட்டத்திலும் இருந்தும் வாலிபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு வாலிபர் கொலை செஞ்சாதான் பெரிய பிரச்சனை வரும். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இருக்கக்கூடிய வாலிபர்களை எல்லாம் ஒன்று திரட்டும், எல்லார் கையிலையும் வாழை கொடுக்கணும். முஹம்மதை காணுகின்ற மாத்திரத்திலே உடனே அவரை கொலை செய்ய வேண்டும். எல்லாரும் சேர்ந்து கொலை செய்யணும். இன்னார் தான் கொலை செய்தார் என்று யாரும் கண்டுபிடிக்க கூடாது. அப்போ ஒருத்தரை கண்டுபிடிச்சாதானே அவருக்கு பழிக்கு பழி வாங்குவாங்க. எல்லாரும் சேர்ந்து கொலை செஞ்சா எல்லா கூட்டத்தாரிடத்திலையும் பழி வாங்க முடியுமா? அதனால பனு ஹாஷிம் கிளையார்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்த உடனே இது நல்ல ஐடியாவா இருக்குது. இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் அபூஜஹலுக்கு தான் வரும். இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் அபூஜஹலுக்கு வரும். இப்போ அபூஜஹல் இந்த மாதிரி ஐடியாவை சொன்ன உடனே அற்புதமான ஒரு ஐடியாவா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு இணங்க அன்று இரவு நபி தூங்கி எழுந்து காலையிலே ஹரமுக்கு வெகு சீக்கிரமாக அதிகாலை நேரத்திலே தஹஜ்ஜத் நேரத்திலே ஹரமுக்கு தொழுவதற்காக வருவார். அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடணும்? கொன்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட என்ன செய்யறாங்க? எல்லா வாலிபர்களும் நல்ல போதையை உள்ள ஏற்றிக்கிட்டு பளபளக்கின்ற வாளோடு நபியினுடைய வீட்டை முற்றுகையிடுகிறார். இதெல்லாம் நபிக்கு தெரியாது. ஆனால் அன்று மதிய நேரமே அல்லாஹ் தஆலா வஹி அறிவிச்சுட்டான், இன்னைக்கு இரவு நீங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணி ஹிஜ்ரத் போகணும். அல்லாஹ் வஹி அறிவிச்சது மற்ற மக்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மக்கள் நம்மை கொல்ல திட்டமிடுகிறார்கள் என்பது தெரியாது அந்த நேரத்தில். இப்போ ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து நடக்குது. அல்லாஹ்வுடைய ஒரு சூழ்நிலையை பாருங்க. அல்லாஹ் நினைச்சா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தின மாதிரி, வானத்துக்கு உயர்த்தின மாதிரி நபி அவர்களை அப்படியே உயர்த்தி கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கலாம்? மதீனாவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மேராஜுக்கு அழைத்து சென்றான். மக்காவில் இருந்து அதாவது பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் அழைத்து சென்று அங்கிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹை சந்தித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்றால், இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வை நபி அவர்களுக்கு சர்வசாதாரணமாக நிகழ்த்தி கொடுத்த அல்லாஹ் எதிரிகளுக்கு மத்தியிலே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபி அவர்களை அப்படியே முகட்டை கலட்டாமலே அப்படியே உயர்த்திக்கிட்டு போய் மதீனாவில் கொண்டு போய் விட்டுருக்கலாம். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? அல்லாவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் நபியினுடைய தியாகத்தை எடுத்து காட்ட வேண்டும்.
இந்த ஹிஜ்ரா என்ற பயணத்தின் மூலமாக பெரும் அற்புதங்களை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய படிப்பினைகளை மக்களுக்கு மிக சிறந்த பாடமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அற்புதமான பயணத்தை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று மதியமே அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் தயாராக இருக்குமாறு சொல்லிவிட்டு வீட்டுக்கு இரவுக்கு வருகிறார்கள். வந்து வீட்டுக்குள்ளே படுக்கிற மாதிரி படுக்கிறாங்க. அதுக்கு முன்னாலேயே அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து மக்காவாசிகள் கொடுத்து வைத்திருந்த அமானித பொருட்களை எல்லாம் அலியிடத்தில் கொடுத்து, இன்னைக்கு நைட்டு நான் ஊரை விட்டு காலி பண்ணி மதீனாவுக்கு போயிடுவேன், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த அமானித பொருள்களை எல்லாம் காலையில் விடிந்தவுடன் அவரவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு மதீனாவுக்கு வந்து சேருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா ஒப்படைச்சிட்டு தங்களுடைய படுக்கையை அலிக்காக வேண்டி விரித்து வைத்து இதில் படுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பச்சை போர்வையை மேலே போத்தி விட்டு போயிடுறாங்க. கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. பார்த்தா எல்லாருமே வீட்டை முற்று கையிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து யாசீனுடைய ஒரு 9 வசனங்கள், ஆரம்ப வசனங்கள் 9 வசனங்களை ஓதி மண்ணை அள்ளி என்ன செய்கிறாங்க, அந்த மக்களை நோக்கி தூவுறாங்க. அந்த மக்களுடைய கண்கள் எல்லாம் ஒரு வகையான மயக்கத்திலே சொருக ஆரம்பிக்கிறது. கண் பார்வை தெரியாமல் போய்விடுகிறது. அந்த நேரத்தில் உள்ள ஒரு மயக்க நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அவர்களை பிளந்து கொண்டு அகற்றிவிட்டு அங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு மக்காவை விட்டு மதீனாவுக்கு பயணமாகிறாங்க. காலை விடுகிறது. வெகு நேரம் முன்னால், அதாவது இஷா முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை செய்யல, நடுநிசி நேரத்துக்கு பிறகுதான் செய்யறாங்க. அப்போ ரொம்ப தூரம் என்ன செஞ்சிட முடியாது, மக்கா நகரத்தை விட்டு கடந்து போயிட முடியாது, இரவு நேரம் வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் கொஞ்சம் தூரம் தான் போய் என்ன செய்கிறாங்க, ஹீரா குகையில், சௌர் என்ற குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, போய் உள்ளே அடைஞ்சிக்கிறாங்க, பாதுகாப்பாக மறைஞ்சிக்கிறாங்க. சௌர் என்ற குகையில் மறைஞ்சிக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி காலை விடிந்ததற்கு பிறகு போய் கதவை தட்டுறாங்க. என்ன முகமது இன்னும் வரக்கானு அப்படின்னு கதவை தட்டுறாங்க. பார்த்தா அலி ரலியல்லாஹு வெளியே வர்றாங்க. என்னாச்சுப்பா, எங்கே முகமது அப்படின்னு கேட்டாங்க. தெரியல எனக்கு அப்படின்னா. தெரியலையா, இந்த படுக்கையில் முகமது தானே படுத்து கிடந்தாரு, நீ எப்போ வந்த? இல்லையே, நைட்டே என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களே, நான் தான் நைட்டு ஃபுல்லாக படுத்து கிடந்தேன். அப்போ தான் அவங்க முட்டாள்தனத்தை நினைக்கிறாங்க. ஆஹா, நைட்டு ஃபுல்லாக அந்த கதவு இடுக்கு வழியாக பச்சை போர்வையை போத்திக்கிட்டு யாரும் தூங்குற மாதிரி பார்த்தோமே, இது அலிதானா, முகமது எப்போ தப்பிச்சு போயிட்டாரோன்னு சொல்லிட்டு தலைவர்களுக்கு செய்தி சொல்கிறாங்க. முகமது எப்போ தப்பிச்சு போயிட்டாரு, உள்ளே இருந்து அலி தான் வந்தார் அப்படின்ற உடனே தலைவர்கள் எல்லாம் பெரிய பரபரப்புக்கு உள்ளாகி என்ன செய்கிறாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் எல்லாரும் மஷூரா பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு பெரிய, அதாவது தடாலடியாக ஒரு செய்தியை, ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. என்னன்னு சொன்னால், அதிரடியாக ஒரு அறிவிப்பு, மக்களே, யார் முகம்மதை உயிரோடு அல்லது கொலை செய்து, யார் முகம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடோ அல்லது கொலை செய்த நிலையிலோ கொண்டு வந்து எம்மிடத்திலே ஒப்படைப்பார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. 100 ஒட்டகம் பரிசாக வழங்கப்படும் என்று சொன்னார். இப்படி சொன்ன உடனே எல்லாருடைய உள்ளத்திலேயும் அந்த 100 ஒட்டகத்தை வாங்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, முகமதை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணத்தில் வேகமாக போகிறாங்க. மதீனா மக்காவுக்கு வெளியில் போய் காட்டுலையும் குகைகள்லையும் அங்கே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சுராக்காவுடைய உள்ளத்திலேயும் இந்த 100 ஒட்டகத்தை நாம் வாங்கிக்கிறோனுங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே துளிர் விடுது. இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் ஊரே சேர்ந்து தேடுது, நமக்கா கிடைக்க போகிறாரு அப்படிங்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்குது. இந்த கட்டத்தில் தான் இந்த சுராக்கா தன்னுடைய வீட்டு படியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது மக்காவுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் பிரயாணி, மக்காவுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அதனால் என்ன செய்யாது, வெளியூரிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. வெளியூரிலிருந்து வரக்கூடியவர் சுராக்கா அவர்கள் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, சுராக்கா விஷயம் தெரியுமா, முகம்மதும் அபூபக்கரும் இன்னொரு வேலைக்காரரும் வேகமாக எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க, நான் பார்த்தேன் வழியிலன்னு சொன்னார். சுராக்கா நினைச்சாரு, ஆஹா 100 ஒட்டகத்துக்கு சரியான ஒரு குழு கிடைச்சிருச்சு, நமக்கு 100 ஒட்டகம் நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளூருக்குள்ளே பேசிக்கிற அந்த பேச்சை வச்சு இவர் சொன்னார். அந்த மனிதர் சொன்னார், நான் பிரயாணத்திலேருந்து வரும்போது முகமதை பார்த்தேன் அப்படிங்கிறார்.
உடனே இவர் சொன்னார், சுராக்கா சொன்னார், ஏப்பா போப்பா, முகமதாவது இங்கே நிற்கிறதாவது, அவர் எப்போ போயிட்டாரு, நைட்டே புறப்பட்டு போயிட்டாருன்னு தகவல் தெரிவிக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ தான் நான் பார்த்துட்டு வரேன், நீ வேற ஏதாவது புழுகி தள்ளுற, நீ பாட்டுக்கு பொய் சொல்கிற, வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் முக்கியமான ஆளாச்சா, அவர் என்ன செஞ்சிடறாங்க, சரி இவர்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் சுராக்காவுடைய உள்ளத்தில் என்னன்னு சொன்னால், இந்த ஆளுக்கு பதில் சொல்லி விரட்டுற மாதிரி விரட்டி விட்டு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்து 100 ஒட்டகத்தை வாங்கிடணுங்கிறது இவருடைய உள்ளுக்குள்ளே ஒரு ஐடியா. அப்போது சுராக்கா என்ன செய்கிறாரு, இவரை பேசி அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிறாராங்க. உடனே புறப்பட்டாலும் அந்த ஆள் திரும்பி பார்த்துருவானே, அதனால கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து அமைதி காத்துட்டு அந்த ஆள் போய் மறைஞ்சதுக்கு பின்னால் வேகமாக உள்ளுக்குள்ளே போய் வீட்டில் போய் ஒட்டகத்தை ரெடி பண்ணுங்க, ஒரு குதிரையை ரெடி பண்ணுங்க, உணவு பொருள்லாம் ரெடி பண்ணுங்க, முகமது நான் பிடிக்க போகிறேன், அவரை கண்டுபிடிச்சிட்டேன், பிடிச்சிக்கிட்டு வந்து நான் தான் என்ன செய்வேன், மக்காவில் கொடுக்கக்கூடிய பரிசாகிய 100 ஒட்டகத்தை வாங்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமை அடிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு, அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுறதுக்காக வேண்டி இந்த சுராக்கா அங்கிருந்து புறப்பட்டு போகிறார். சுராக்கா புறப்பட்டு போகின்ற அந்த காலகட்டத்தில் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக ஆகவில்லை, இன்னும் ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறவில்லை. சுராக்கா அங்கிருந்து புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். வேகமாக போக 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 நபி அவர்கள் போகிற வழி, அபூபக்கர் ரலியல்லாஹு போகிற வழி, அதாவது அந்த காலடி தடத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறார். போய்கிட்டு இருக்கிறாங்க, வேகமாக போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வேகமாக போய் அவங்க 2 பேரும் நிழல் மாதிரி அங்கே ரொம்ப ஒரு தூரத்தில் போய்கிட்டு இருக்கிறது அவருக்கு என்ன செய்யுது தெரியுது. தெரிஞ்ச உடனே அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க, இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மது அருந்துதல், வல் மைசிரு சூதாடுவது, வல் அன்சாபு சிலைகளை நட்டி வைத்து வணங்குவது, வல் அஸ்லாம் அம்புகளை கொண்டு குறிபார்ப்பது, இவை அனைத்துமே ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களின் மிக அசுத்தமான செயல்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் அந்த அதாவது மது அருந்துதுங்கிறது நமக்கு தெரியும், அதே மாதிரி மைசிர் சூதாடுவது என்பதும் நமக்கு தெரியும், அறிமுகமான விஷயம். அதே மாதிரி வல் அன்சாப் சிலைகளை வணங்குறதும் தெரியும். அஸ்லாம்டா என்னன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஒரு அம்பு கூட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 3 அம்பு வச்சுருப்பாங்க. ஒரு அம்பு கூட்டில் ஒரு 3 அம்பு வச்சுருப்பாங்க. ஒரு அம்புல செய்யலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு அம்புல செய்யாதே அப்படின்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு அம்பை என்ன செய்வாங்க பிளைனாக விட்டுருப்பாங்க. 3 என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு அம்பு கூட்டுக்குள்ளே வச்சு இப்படி ஒரு குலுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இப்படி எடுப்பாங்க. எடுக்கும்போது கையில் வரக்கூடிய அந்த அம்பை பார்ப்பாங்க, செய்யலாம் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த காரியம் சக்ஸஸாக முடியும், நம்ம போனோம்னு சொன்னால் இந்த காரியம் நம்மளுக்கு சக்ஸஸாக முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அது செய்ய வேணாம் என்று வந்தால் போனால் சரி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. பிளைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, திருப்பி போடு சீட்டை அப்படின்னு அர்த்தம், திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரியான ஒரு குறிபார்த்தல்ங்கிற தன்மை அவர்கள்ட்ட இருந்துச்சு. இந்த நிலைமையில் இந்த சுராக்கா என்ன செஞ்சாரு, முகமதை நம்ம கண்டுபிடிப்போமா பிடிக்க மாட்டோமா அவருக்கு ஒரு சந்தேகம். அதனால அந்த 3 அம்பை எடுத்து அவர் குறிபார்க்கிறார். குறிபார்க்கும்போது ஒரு அம்புல செய்யலாம், 2வது அம்புல செய்யக்கூடாது, 3வது அம்பு பிளைனா விட்டு என்ன செய்யறாரு, குலுக்கி போட்டு கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கிறாரு, செய்யாத அப்படின்னு வருது, செய்யாதேன்னு வருது. இன்னொரு தடவை குலுக்கி போடுறாரு, பார்த்தா திருப்பி செய்யாதேன்னு தான் வருது. இவர்கள் ஏற்படுத்திய மரபு தானே, ஐதீகம் தானே. சில நேரங்களில் செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோமாக்கு அம்பு சொன்னா என்ன, அம்மா சொன்னா என்ன, அது ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாது. செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார், 100 ஒட்டகமாச்சே, சும்மா சாதாரண விஷயமா இது. மனிதன் பேராசை பெற்றால் அவனுடைய கண்ணே தெரியாமல் போயிடும், பேராசை கண்ணை மறைச்சிடும். இப்போ அந்த மாதிரி இந்த சுராக்கா செய்யாதேன்னு எத்தனை தடவை வந்தாலும் சரி அம்பை தூக்கி போட்டு விட்டு நம்ம செய்ய வேண்டியதுதான், அம்பெல்லாம் சும்மா இதான் அதாவது பொய்யான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு என்ன செஞ்சாரு, போய் முகமதை பிடிக்கலாங்கிற ஒரு முடிவோட போறார். போகும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் நெருங்க அப்போ ஒரு சரித்திரத்தில் ஒரு வகை அதாவது ஒரு 2 விதமாக கூறப்படுது. ஒன்று அவர் நெருங்குகின்ற போது
அப்பொழுது தானாக அவருடைய குதிரை மண்ணுக்குள்ளே சொருகிக் கொள்கிறது. அவர் தடுமாறி கீழே விழுகிறார். அதன் பிறகு இறைவனை நினைத்து நான் முகமதுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்டு மனசுல நினைச்ச உடனே குதிரை திருப்பி என்ன செய்து சரி நிலைக்கு வருகிறது. திருப்பி குதிரையை பேராசை திரும்ப என்ன செய்கிறார், அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு வேகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி போகிறார். திரும்ப குதிரையினுடைய 2 கால்களும் என்ன செய்து மண்ணுக்குள்ளே புதைந்து விடுகிறது. தடுமாறி கீழே விழுகிறார். அதுக்கு பின்னால தன்னுடைய தவறை நினைச்சு வருந்துகிறார். என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்றார். அந்த காலத்துல காஃபிர்கள்லாம் அல்லாஹ்வை நினைச்சாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், யாருமே அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க இல்லை. முஷ்ரிக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அல்லாஹ்வை ஹெட்டா வச்சு மற்ற தெய்வங்களை படிக்கட்டா வச்சாங்க. ஹெட்டை வந்து முதல்ல என்ன செய்ய முடியாது, நேரடியாக போய் சந்திக்க முடியாது. சாதாரணமான அந்த தெய்வங்களை எல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் பெரிய தெய்வத்தை போய் சந்திக்க முடியும். அப்போ அல்லாஹ் தான் பெரிய தெய்வங்கிற எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, முகமதை பிடிக்க போனது தப்பு தான் சொன்ன உடனே திரும்ப வெளியே வருது. சரி நிலைக்கு வந்த உடனே திரும்ப என்ன செய்யறாரு, போறாரு. இப்போ 3வது தடவை தான் அவர் உண்மையான நிலைக்கு வருகிறார், உண்மையை உணர்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். இது ஒரு வகை. இன்னொரு சரித்திரத்தில் இன்னொரு வகையா எப்படி கூறப்படுதுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க நெருங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி பார்த்துட்டு யா ரசூலல்லாஹ் ஹதா சுராக்கா நம்மை நோக்கி வேகமாக வருகிறார் யா ரசூலல்லாஹ், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே அபூபக்கரே பேசாம இருங்க என்று சொன்ன உடனே சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணுக்கு கட்டளையிடுகிறார்கள், மண்ணே அவரை பிடித்துக்கொள் என்று சொன்னார். அந்த மண் அவரை பிடித்துக் கொள்கிறது. அந்த குதிரையினுடைய கால்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறது. தடுமாறி கீழே விழுகிறார். இது 3 தடவை நடக்கிறது. ஒரு தடவை பிடித்தவுடன் முகமதை என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார். திரும்ப அந்த குதிரை சரி நிலைக்கு வருகிறது. 2வது தடவை முயற்சி செய்கிறார். 2வது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொல்கிறார்கள். அதே மாதிரி அவர் என்ன செய்கிறார், பிடிக்கப்படுகிறார். 2வது தடவை மன்னிப்பு கேட்கிறார். 3வது தடவை பிடிக்கப்படுகிறார். 3வது தடவை மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னாலே நபி அவர்கள்ட்ட போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் முகமதே, உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தம், சின்ன ஒப்பந்தம். நீங்க யாருங்கிறத இப்ப நான் உணர்ந்துக்கிட்டேன், உண்மையான மனிதருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்களுக்கு எதிராக நான் என்ன செய்ய மாட்டேன், செயல்பட மாட்டேன். ஆனா நான் திரும்பி போய் உங்களை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னா, எனக்கு பிற்காலத்தில் நீங்க வெற்றி பெற்றுட்டா எனக்கு என்ன தருவீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஒப்பந்தமா எனக்கு எழுதி தரணும் அப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்றார். எதுலப்பா ஒப்பந்தம் எழுதுறது அப்படின்ற உடனே அந்த காலத்தில் எழுதுறதுக்கு அவசர கதிக்கு பயன்பட்டது எதுன்னு சொன்னா, ஏதாவது ஒட்டகத்தினுடைய எலும்புகள் அல்லது மட்டை ஓலை இதில் தான் எழுதி கொடுப்பாங்க. இப்போ இந்த சமயத்தில் என்ன செய்கிறார், அவர் எதுலையாவது எழுதித்தாங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு ஓலையிலோ அல்லது ஒரு எலும்பு துண்டிலோ நபி அவர்கள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பின்னால் கைசர் கிஸ்ராவினுடைய வெற்றியின் சமயத்தில் அந்த ரோமர்கள் புலங்கிய அந்த கைசர் கிஸ்ராவினுடைய மன்னர்களுடைய அந்த தங்க காப்பை உங்களுடைய கைகளிலே அணிவிப்பேன் அப்படின்னு நபி என்ன செய்யறாங்க, எழுதி வைக்கிறாங்க. என்னைக்கோ நடக்க போற விஷயம் நபி அவர்களுக்கு அந்த காலம் சம்பந்தமே இல்லாமல் போகிறது. சரித்திரத்திலே நபி அவர்கள் தான் ஆரம்பம். ஆனால் அந்த ரோமர்கள் வெற்றி பெறக்கூடிய காலத்துக்கும் நபி அவர்களுடைய மறைவின் காலத்துக்கும் மத்தியில் ஏறக்குறைய 12 வருட காலம் இடைவெளி. இந்த காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி கொடுக்கிறாங்க, ரோமர்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் வந்தால் அவர்களுடைய மன்னர்கள் அணியக்கூடிய தங்க காப்பை உங்கள் கைகளிலே அணிவிப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்குறாங்க. அப்ப இஸ்லாத்துக்கு வரல. யாரு, சுராக்கா என்ன செய்யல, இஸ்லாத்தை உணர்கிறார், இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஆனால் அவர் சொன்னதை போல பொதுவாக நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. அரபுகளை பொறுத்தவரை இணை வைப்பு என்ற தவறை மட்டும் செய்தார்களே தவிர மற்ற ஏகப்பட்ட நற்குணங்கள் அவர்களிடத்திலே இருந்தன. நல்ல குணங்கள் அவர்களிடத்துல நிறைய நற்குணங்கள் இருந்தன. முஸ்லீம்கிட்ட கூட அதை பார்க்க முடியாது. இந்த காலத்துல முஸ்லீமா இருந்தா அப்படிதான் இருக்கணும், வாக்கு மீறக்கூடாது, இது இஸ்லாம் சொல்லக்கூடியவன். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம். நம்ம சாதாரண மனிதனை உயர்ந்த மனிதன், திறமை வாய்ந்தவன் ஏமாற்றக்கூடிய தன்மை, சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய நிலை, நம்பிக்கையற்ற ஒரு நிலை. முஸ்லிம் என்றால்
உண்மைதான் சொல்லுவான். முஸ்லிம் என்றால் ஏமாற்ற மாட்டான். முஸ்லிம் என்றால் நாணயம் மிக்கவனாக இருப்பான். முஸ்லிம் என்றால் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பான் என்ற காலங்கள் எல்லாம் மலையேறி போய் முஸ்லிமா அவன் ஏமாத்துவான், முஸ்லிமா கலப்படம் பண்ணுவான், முஸ்லிமா அவன் வாக்கு மீறுவான், முஸ்லிமா திருடுவான், முஸ்லிமா பணத்துக்காக எதையும் செய்வான் என்ற ஒரு நிலை சமீப காலமான செய்திகள் குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை வந்துகிட்டு இருக்குது. நம்ம இதெல்லாம் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியன் முஸ்லீம் சொன்னாலே நம்ம, அதாவது நமக்குள்ள இருக்கிறத நம்ம சொல்றோம். இந்த முஸ்லீம் சொன்னாலே இப்படித்தான் இருப்பாங்கிறத சமீப காலத்தினுடைய செய்திகள் மிக மோசமாக வர்ணிக்கின்றன. எதுக்காக இதை சொல்றோம் சொன்னா, நம்ம யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லலை, நம்மளை திருத்திக்கிறோம். நம்ம இஸ்லாம் என்பது பிரச்சாரத்தால், அதாவது பரவியது அல்ல, பிரச்சாரத்தால் மட்டும் பரவியது அல்ல, பேச்சு திறமையை கொண்டோ பிரச்சாரத்தை கொண்டோ பரவியதை விட நம்முடைய அழகான நற்குணத்தின் மூலமாகவும் நல்ல நடைமுறையின் மூலமாகவும் தான் பரவியது இஸ்லாம். இன்னைக்கு இஸ்லாம் மக்களிடத்துல இவ்வளோ பெரிய நாட்டில் இன்னைக்கு பார்த்துக்கிறங்க, இந்தோனேஷியா மலேசியாவெல்லாம் என்ன இஸ்லாமிய நாடாது. ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட சேவைகளை அந்த மக்கள் செய்திருப்பார்கள். எப்படி செய்திருந்தால் ஒரு அரசாங்கமே மாறி இஸ்லாமிய அரசாங்கமாக மாறக்கூடிய நிலை உண்டாயிருக்கும். அப்படின்னா அந்த மக்களுடைய அழகான நடைமுறை, வெளியூர்களில் இருந்து வந்த யமன் போன்ற நாடுகளிலும் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்த முஸ்லிம்கள் அற்புதமான நடைமுறைக்கு சொந்தக்காரர்களாக வாழுகின்ற போது மலேசியா போன்ற நாடு, இந்தோனேஷியா போன்ற நாடு முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடுகளாக மாறிய சரித்திரங்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றன. பிரச்சாரத்தின் மூலமாக பரவியது அல்ல. நல்ல குணங்கள் நம்ம இடத்துல வரணும், நல்ல பழக்க வழக்கங்கள் வரணும், இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல தன்மைகள் நம்ம இடத்துல வரணும். அப்ப இந்த வகையில சுராக்கா என்ன செய்கிறார்? அந்த நேரத்திலே இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆனால் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அவர் முஸ்லீம் ஆகல, ஆனால் அவர்கிட்ட அரபுகளுக்கே உர்த்தான ஒரு நல்ல தன்மை, வாக்கு கொடுத்தால் மீற மாட்டார்கள். இந்த தன்மையில சுராக்கா நபி அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்க எனக்கு எழுதி கொடுத்துட்டீங்க, நிச்சயமா உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், உங்களை நான் காப்பாற்றுவேன். எனக்கு முன்பாக யார் எதிர்பட்டாலும் அவங்கள திசை திருப்பி விட்டுருவேன் அப்படின்னு என்ன செய்யறாரு? போறார். சொன்ன மாதிரி என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் என்ன செய்யல, யாருக்கும் வழிகாட்டவில்லை, அடையாளம் கூட காட்டல, அந்த பக்கமாக வந்தவர்களை அந்த பக்கத்துல போக கூட விடல. போனார். எங்க போய்கிட்டு இருக்கீங்க? முகமதை தேடிட்டு போறோம். 100 ஒட்டகம் ஆசையா? ஆமா 100 ஒட்டகம். சுராக்கா நீங்க என்னை சொல்லித்தாங்க, நம்ம 2 பேரும் பாதி எடுத்துக்கிறோம். அடப்பா, நைட்டு ஃபுல்லா தேடிட்டு பகல் ஃபுல்லா தேடிட்டு இந்த பக்கம் தான் போயிட்டு வரேன், அடையாளமே தெரியல, யாருமே இல்லை அந்த பக்கம். ஆடு மேய்க்கிறவங்க யாரும் நிற்கிறாங்க, அவங்கள்ட்டலாம் கேட்டேன், யாருமே இந்த பக்கம் போகலன்னு சொல்லிட்டாங்க. வேற வழியை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பி விட்டார். போறவங்க வர்ற பாதையில வந்தவங்களை எல்லாம் திசை திருப்பி விட்டார். போற வரைக்கும் திரும்புறதே இல்லை. அவர் சொல்லிட்டு அவர் போல, இவர் போயிடுவாரு அப்படிங்கிற எண்ணத்துல இவர் இந்த பாதையை விட்டு திரும்புற வரைக்கும் அவர்கிட்ட ஏதாவது பேசி என்ன செய்யறார்? சமாளிச்சுக்கிறார். அப்போ அவர் சொன்ன வாக்குறுதிக்கு தோதுவாக எல்லோரையும் திசை திருப்பி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு அவர் ஒரு காரணமாக ஆகிறார். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. நபி அவர்கள் உண்மையான நபி, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குதுங்கிறத சுராக்கா அறிந்தவராக இருந்தார். எனவே என்ன செய்கிறார்? எல்லா மக்களையும் திசை திருப்பிட்டு போயிறார். காலங்கள் உருண்டோடுகின்றன. 10 வருட காலம் நபி அவர்கள் வெற்றி வீரராக மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள். அப்பதான் சுராக்கா உணர்கிறார், அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறார். எதை? எழுதி கொடுத்ததை பாதுகாப்பா வச்சிருக்கிறார். நபி அவர்கள் ஃபத்ஹே மக்காவை வெற்றி கொண்டு விட்டு தபூக் போர், தாயிஃப் போர் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு நபி அவர்கள் இன்றைக்கு படா உம்ரா என்று சொல்கிறோமே, மக்காவுக்கு அருகிலே ஜாரானா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த ஜாரானா என்ற இடத்துல நபி அவர்கள் தங்கி இருக்கும் போது இவர் என்ன செய்கிறார்? குதிரையை எடுத்துக்கொண்டு வேகமாக நபி அவர்களிடத்திலே வேகமாக போகிறார். போகும்போது சஹாபாக்கள் காவலுக்கு நிற்கிறாங்க. நெருங்காதப்பா, போப்பா அப்படிங்கிறாங்க. சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி தந்த கடிதம் எனக்கு இருக்குது, என்னை விடு, நபி அவர்களுக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னு. உடனே பார்த்துட்டு நபி அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம சுராக்கான ஒரு மனிதர் வந்துக்கிட்டு எங்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்றார், உள்ள விடுங்க அப்படின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் வந்த உடனே நபி அவருடைய கையை பிடிச்சிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமா சொல்கிறார். யா ரசூலல்லாஹ்,
உங்களுடைய அருமை பெருமைகளை அன்றைக்கு உணர்ந்து கொண்டேன், உங்களுடைய உண்மையான நிலைகளை இன்றைக்கு புரிந்து கொண்டேன். நீங்க தான் உண்மையான நபி, அல்லாஹ் ஒரே இறைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத வாக்காக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார், தன்னுடைய கையில இருந்த அந்த ஒப்பந்த பட்டியலை எடுத்து காட்டி, இந்த காரியம் எப்பொழுது நடக்கும், பொறுத்திரும்.